நம்ம இன்னைக்கு பச்சை பயிறு தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் பச்சை பயிறு, 2 டேபிள் ஸ்பூன் இட்லி அரிசி. இட்லி அரிசி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக சாப்பாடு அரிசி கூட எடுத்துக்கலாம். இதனால் 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டுட்டு 5 ஹவர்ஸ் ஊற வைங்க. 5 ஹவர்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கும். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக 2 வெள்ளைப்பூண்டு, 1 இஞ்சி, கொஞ்சமாக கொத்தமல்லி, 1 பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு தோசை மாவு மாதிரி அரைக்கக்கூடாது, குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இது கூட நறுக்கின வெங்காயம் கொஞ்சம், கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம கோகோனட் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். கல் காஞ்சோன்னே தோசை எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி இதையும் ஊற்றணும். நல்லா மெலிசாக ஊற்றிக்கோங்க. நார்மலாக வெள்ளை மாவில் தோசை சுட்டு சாப்பிட்றத விட பச்சை பயிறு, கருப்பு சுண்டல் இதில் தோசை ஊற்றி சாப்பிட்றது இன்னும் ஹெல்த்தி. இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. நல்லா கிறிஸ்பியாக முருகலாக வரும். அவ்வளோதான், நல்ல கிறிஸ்பியான பச்சை பயிறு தோசை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.